எட்டாவது பாசுரம். இதுக்கு முன் பாசுரத்தை நம்ம பார்த்துட்டோம். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறு வீடு, இதுதான் துவக்கம். இந்த பாசுரத்தின் மகத்துவம் பெண்ணொருத்தி பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ளது. பெண்ணொருத்தி பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ளது. பொதுவாக வேதங்களிலே தூங்குபவரை எழுப்பலாகாது என்று உரைப்பார். ஆயினும் எட்டாவது பாசுரத்தில் எழுப்புவதாக அமைந்துள்ளது. அதாவது ஆறாவது பாசுரம் பட்சிகளை ஆதாரமாக வைத்து எழுப்புவது போல் அமைந்துள்ளது. பட்சிராஜன் அதன் ஓசை இதைகளை வைத்து பக்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. ஏழாவது பாசுரத்திலே வயலங்குருவிகள் ஓசையிடுவதாக அமைந்துள்ளது. இந்த பாசுரத்தின் மகத்துவம் எட்டாவது பாசுரத்தில் வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண் இனத்தை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இதற்கு முன் நான்காம் அறிவான பட்சியனங்கள் கூட எழுந்துவிட்டது, பட்சியனங்கள் ஓசை கூட கேட்க ஆரம்பித்து விட்டது, அதுகள் கூட கிருஷ்ணனை தொழுவதற்கு தயாராகிவிட்டது. இதுபோன்று இலக்கியமாக ஆறாவது பாசுரத்திலும் ஏழாவது பாசுரத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த தூக்கத்தின் நிலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐந்தாவது பாசுரத்திலே எழுந்து விட்டதாகவும் யமுனை நதியிலே குளிக்கச் செல்வதாகவும் வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எட்டாவது பாசுரத்திலே கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறு வீடு என்று
குறிப்பிடுகிறார். பஞ்சபூதங்களிலே ஒன்றானது வானம். அதை இங்கே சாட்சியாக வைக்கின்றாள் ஆண்டாள். கீழ்வானம் வெள்ளென்றெருமை கீழ்வானம் என்பது பூலோகத்தை குறிக்கக்கூடியது. கீழ்வானம் சிவந்ததாக சொல்கிறாள். கீழ்வானம் இரவிலே சிவக்குமோ? எப்படி சிறந்ததென்றால் வெளுத்து சிவக்கும் என்று சொல்கிறாள். அக்காலத்திலோ அனைத்து இடங்களிலும் மாட மாளிகை அரண்மனை போன்ற வீடுகள் இல்லை. கலியுகத்திற்கு அப்பால் உள்ள விஷயம். அந்த காலத்தே வாழ்ந்த பக்தர்கள் சிறு வீட்டில்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு தெருவிலே ஒரு மாடி வீடு இருக்கக்கூடாது என்பார். இரவு நடுநிசையை பார்த்து கீழ்வானம் வெளுத்தது என்றாள். நடுநிசையிலே கீழ்வானம் வெளுக்குமா? வெளுக்காதுதான். ஆனால் ஆண்டாள் பாசுரத்திலே இதை வரைந்திருக்கிறாள். காரணம், கீழ்வானம் பஞ்சபூதங்களில் ஒன்றான வானத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு அதன் நிறத்தினையும் சாட்சியாக வைத்துக் கொண்டு ஒரு பெண்ணை மற்றொரு பெண் எழுப்புவதாக பொருள்படுகிறது. மார்கழி பனிமூட்டம் என்பார், மார்கழி கர்ப்போட்டம் என்பார். கர்ப்போட்டத்திலே கீழ்வானம் சிவக்குமா? சிறந்திருப்பின் தெரியுமா? இங்கே கீழ்வானம் என்பதற்கு நேரடி பொருள் பூமியை குறிக்கும். பூமியில் வாசம் செய்யக்கூடிய ஜீவன்களை குறிக்கும். பூமியில் வாசம் செய்யக்கூடிய ஜீவராசிகளை குறிக்கும். ஜீவர்கள் என்பது மகாபதிவிரதையான பெண் பக்தைகளை குறிக்கும். அந்த பெண் பக்தைகள் வசிக்கக்கூடிய இடமே அற்புதமான நிலம், அதாவது பூமி. இங்கே கீழ்வானம் என்பதை பூமி என்று பொருள் கொள்ள வேண்டும். வெளுப்பது கூட கிழக்கு திக்கில்தான் தெரியும் என்றாள். எண் திசையில் கிழக்கை கூட தனக்கு சாதகமாக சாட்சியாக வைத்துக் கொண்டாள் ஆண்டாள்.
அதன் மேற்படி உள்பொருள் என்ன? வைகுந்தம் என்பது மார்கழி திங்களில் 30 நாளும் கீழ்வானம் என்று சொல்லக்கூடிய பூமியை நோக்கிதான் இருக்கும். வைகுந்தமே திறந்திருந்த போது அதனுடைய ஒளிச்சுடர்கள் பனிமூட்டத்தை கிழித்துக் கொண்டும் மேகங்கள் ஊடுருவி வெளிவந்து நிலத்தின் மேல் படும். அப்பொழுது கீழ்வானம் வெளுத்ததுதானே. பூமியை சாட்சியாக வைத்தான், வைகுந்தத்தை சாட்சியாக வைத்தாள், கிழக்கு திசையை சாட்சியாக வைத்தாள். வைத்து இவைகள் கூட நித்திரை கலந்து விழித்த நிலையில் ஒன்று நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எழுந்திரும் அளவிற்கு ஒளி உண்டு, எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். அதுதானோ என்னவோ கீழ்வானம் வெள்ளென்று மீண்டும் அந்த பாசுரத்தை கவனிக்க வேண்டும். கீழ்வானம் வெள்ளென்றெருமை இப்பொழுது பறவை இனத்தை தவிர்த்து, வானம் பூமியை தவிர்த்து, வைகுந்தத்தையும் தவிர்த்து, ஐந்தறிவான எருமையை ஒப்புமையாக காட்டுகிறாள். எருமையின் நிலையை உணர்ந்து பாருங்கள். அதற்கு அறிவின்மை அதிகம். அதுகள் கூட எழுந்ததாக ஆண்டாள் வர்ணிக்கிறாள். எருமை எழுந்ததோ இல்லையோ, அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்திலே பனி துளிகள் புல்லின் மேல் படர்ந்திருக்கும். அந்த காட்சியை காண்பதற்கு நட்சத்திர மண்டலங்கள் தரையிறங்கி பூமி வெடித்தது போல் காட்சி கொடுக்கின்றது. எருமை குணங்களிலே குறைந்த நிலை, காமத்துக்கு உட்பட்ட நிலை எருமையும் பன்றியும். அதுதானோ மகிஷனையும் மகிஷாசுரனையும் படைத்தது. அந்த கதை இப்பொழுது நமக்கு வேண்டாம். இங்கே எருமை சிறு வீடு என்றாள்.
அந்த பனித்துளிகள் புல்லின் மேல் இருப்பதை கண்ட எருமைகள் வெண்ணிறத்தை பார்த்து, பனியின் வெண்ணிறத்தை பார்த்து பொழுதுதான் விடிந்து விட்டது என்று மேய்ச்சலுக்கு போவதாக கற்பனையின் அயற்றோடு ஆண்டாள் சொல்கிறாள். நீங்களும் எழுந்திருக்க வேண்டும். அதனால் கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு என்று குறிப்பிட்டார். சிறுவீடு என்று ஏன் குறிப்பிட வேண்டும்? சிறுவீடு என்று குறிப்பிடுவதற்கு காரணமாக என்ன பொருள் இருந்திருக்கும்? இறைவன் மார்கழி திங்களில் கோபியர்களை காண வருவதாக ஐதீகம். கோபியர்களோ தூங்கும் இறைவனை நடுவே இரவிலே எழுந்து நினைக்கிறார்கள். தூங்கும் இறைவனை எழுப்புவதற்கு முன் தன் போன்ற இளம் பெண்களை ஒருத்தி மற்றொருத்தியை எழுப்புவதாக பொருள்படுகின்றது. சிறுவீடு என்று முதல் வரியில் முடிக்கிறாள். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு என்று முடிக்கிறாள். ஆனால் பெருமாள் இவர்கள் வசிக்கும் வாசஸ்தலத்திற்கு நடுநிசையிலே வந்து போவதாக ஐதீகம். அந்த சிறு வீடுகள் பெருமாள் வரும் பொழுது அரண்மனை கோலம் அடைகிறது. அரண்மனை கோலம் என்னும்போது உள்ளிருக்கக்கூடிய அழகு சாதனங்கள் எப்படி இருக்கும்? ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து இறங்கி வருபவன் அந்த சிறு வீட்டினை கூட வைகுந்தமாக ஆக்கிவிடுவார். அதையே கூட பார்க்கடலாக ஆக்கிவிடுவார். அதையே கூட பரமபதமாக ஆக்கிவிடுவான். வைகுண்டத்தில் இருக்கும் இறைவன் பூமியை நோக்கி 1000 புறத்து பெண்களை நோக்கி வரும்போது அந்த இடம் ஒளி வீசும் அல்லவோ? அந்த வீடுகள் அனைத்தும், சிறு வீடுகள் அனைத்தும் பெரும் மாளிகையாக ஆகலாம் அல்லவோ? மாளிகைக்குள் இருக்கும் பொருள்கள் எப்படி இருக்கும்? பஞ்சனையும் அதிலிருந்து இருக்கும். அந்த சிறு வீட்டிலே இருந்த பெண் பெருமாளின் திருக்கரங்களால் பஞ்சனை மீது
படுக்க வைத்திருக்கலாம். அது போன்ற ஒரு பஞ்சனையிலே உறக்கம் கொள்ளும் போது நித்திரை கலையுமா? கலையாது. ஆகவே எருமைகள் கூட மேய்ச்சலுக்கு போய்விட்டதாக உரைக்கிறாள். மற்றும் ஒரு பெண்ணோ, நான் எனது சிறு குடிலே படுத்துதான் இருந்தேன். எருமையும் மாடுகள் என்னை தாண்டி போகவில்லை. எருமையும் மாடுகள் என்னை தாண்டி போகவில்லை. ஒரு கால் அந்த இரவு பிசாசுகள் இருக்குமோ? சரி, பிசாசுகள் இருப்பதாக வைக்கலாம். அந்த ஊரில் பிசாசுகள் உறவட்டும். அதுகள் கூட இறைவனை தொழுகின்றது என்ற பொருளோடு ஆண்டாள் நயமாக வைத்திருக்கிறாள். மனித குலத்துக்கு இப்படி ஒரு பாசுரத்தை அளித்திருக்கிறாள் ஆண்டாள். மனிதனை எழுப்புவது இவ்வளவு சிரமமான வேலை என்பது தெரிகிறது. பேயும் இல்லை, எருமையும் இல்லை. புலிவெளியில் பனி படர்ந்து இருந்தது. அந்த அழகை ரசிக்கவே இறைவன் இந்த மங்கையர்களை தேடி வந்திருக்க வேண்டும். மேய்வான் மேய்வான் மேல் வாரியாக இதனுடைய பொருள் எருமைகள் மேய்க்கின்றது என்று உரைத்து விட்டாள். எருமைக்கு பகல் ஏது இரவேது. காமக்ரோதம் நிறைந்த பிராணி. இறைவனே ஸ்ரீ வைகுந்தத்திலிருந்து இறங்கி தன் பக்தைகளை பார்ப்பதாக பொருள். சிறுவீடு என்று மற்றும் ஒரு பொருள் உண்டு. சிறுவீடு என்பது அரண்மனையால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு கட்டிக்கொண்ட வீடல்ல என்பது பொருள். புறம்போக்கில் இருக்கக்கூடிய இடம் என்பது பொருள். அரசாணைக்கு உட்படாத இடம் சிறு வீடு என்பது. இங்கே குறிப்பிட்ட சிறு வீடு, அதாவது புறம்போக்கு நிலங்கள் அரசாணைக்கு உட்படுமோ? உட்படாது. ஏன்? ஸ்ரீ வைகுந்தத்திலிருந்து ஒளி முதலில் வருகின்றது. அதனால் பூமியான கீழ்வானம் சிவக்கின்றது. பெருமாளே அங்கே உலவி வருவதாக பொருள். மேய்வான். நாம் சிறுபிள்ளைத்தனமாக கீழ்வானம் வெள்ளென்றெருமை மேய்வதாக பொருள் கொள்ளலாகாது. பெண்ணின் மகத்துவம் அவ்வளவு.
அற்புதமாக இந்த ஸ்லோக பாசுரந்தனை ஆண்டாள் ஏற்றுவிட்டாள். மேய்வான் பரந்தன காண் மீக்குள்ள பிள்ளைகளும் எம்பெருமான் இறங்கி வந்து பரந்தனகான் பரவலாக போகின்ற எம்பெருமான் இறங்கி வந்து ஒவ்வொரு சிறு வீடுகளையும் அரண்மனை ஆக்கி அவர்கள் எழுவதற்கு கீழ்வானம் என்னும் பூமியை ஸ்ரீ வைகுந்தத்தின் வாயிலாக வெளிச்சத்தை பரந்தனகான் பரவலாக அனுப்புகிறான். அந்த வெளிச்சம் வைகுந்தத்திலிருந்து, வைகுந்தம் என்பது ஸ்ரீ வைகுந்தம் என்று சொல்ல வேண்டும். லட்சுமியோடு இறங்குகிறான் என்பது பொருள். அந்த நிறம் வெள்ளை நிறம் பரவலாக எங்கும் வருகிறது என்பது பொருள். இந்த ஆனந்தத்திலே ஆயர்குலத்து பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனே இறங்கி வந்து துயிலிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்புவதாக ஆன்மீக தத்துவ விசாரம் இதில் அடங்கியுள்ளது. அதற்கு வானம், ஐந்தாவது அறிவு, எருமை, சிறு வீடு என்கிற புறம்போக்கு நிலம், கிழக்கு என்கிற திசை, இவைகளை சாட்சியாக வைக்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்துக்குள் தானும் அடங்குகிறாள் ஆண்டாள். மேய்வான் பரந்தன கான் மீக்குள்ள உன்னை தவிர மற்றும் உள்ள, உன்னை தவிர மற்றும் உள்ள, அதன் பொருள் இறைவன் ஆண்டாள் நாச்சியாரை பார்க்க வந்ததாக ஒரு பொருள். மற்றுமுள்ள பொருள், நாச்சியார் முதலில் எழுந்து இந்த கீழ்வானம் என்கிற பூமியை ஸ்ரீ வைகுந்தமாக இறைவன் மாற்றிவிட்டான். இதிலே பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் எழுவது கடினம். இவர்களை எழுப்பும் வேலையில் நேரடியாக ஆண்டாள் ஈடுபட்டதாகவும் பொருளாகிறது. இது பகவத் சேவையாகும். பகவத் சேவை இப்படி ஒரு அற்புதம். அதாவது பகவான் பக்தனுக்கு பண்ணக்கூடிய சேவை. அதுவான் பகவத் பகவத் என்று ஆரம்பித்து கீதையில் உரை முடித்தான். இங்கே ஆண்டாள் ஒருபடி மேலே சென்று பகவத்தின் பொருள் ஆணுமில்லை பெண்ணுமில்லை,
இருவரையும் குறிக்கும் என்றாள். ஏனென்றால் கீதையிலே சொல்லப்பட்ட 700 ஸ்லோகங்களிலே பெண்ணுக்கு முதலிடம் அளிக்கவில்லை. பெண் பேதமை என்று முறையில் முடித்தாள். ஆனால் ஆண்டாள் பகவத் என்ற சொல்லுக்கு இறைவனே அதிர்ந்து போகும் அளவுக்கு அருளுடையாக அடித்து விட்டாள். தூங்கும் ஒரு பெண்ணை எழுப்புவது பகவத் சேவை என்றாள். வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய வைகுந்தநாதன் கீழ்வானம் என்கிற சிறு குடிலை அரண்மனையாக மாற்றி பஞ்சணையில் 1000 விழுத்து பெண்களை தூங்க வைத்து விட்டான். தூங்கிற பெண்களை எழுப்புவதே ஒரு பகவத் சேவை. அந்த கண்ணன் கூட வேஷதாரிதான். அவன் ஏன் ஸ்ரீ வைகுந்தத்தை கீழ்வானம் எனும் பூமியை வெளுப்பாக்கும் வரை செய்திருக்க வேண்டும்? காதலுக்கு கண்ணில்லைதான். கண்ணனாக இருந்தாலும் காதல் வரும், கருப்பனாக இருந்தாலும் காதல் வரும், மெல்லியவனாக இருந்தாலும் காதல் வரும், கண்டதை தின்றாலும் காதல் வரும், பெண் இருந்தாலும் காதல் வரும், குண்டனானாலும் காதல் வரும். கண்ணனுக்கே காதல் வந்து இரவு நேரத்திலே வைகுந்த ஒளியோடு ஆண்டாளை பார்க்க வந்திருக்கிறான் என்பது பொருள். ஆண்டாள் இலகுவாக தன் கணவனை காட்டிக் கொடுக்காது இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள். பெண்களே எழுந்திருங்கள். வந்தவன் யாரை நோக்கி வந்திருக்கிறான்? ஆண்டாளை நோக்கி வந்திருக்கிறான். ஆண்டாளின் அழகிலே மயங்கிவிட்டான். ஸ்ரீ வைகுண்டம் காலியானது. ஆண்டாளை தேடுகிறான். ஆண்டாளே சொல்கிறாள், நான் இந்த பாசுரத்தை எழுதி உன் காதலை மறைத்தேன். உலகத்தை காக்கும் நாயகன் ஸ்ரீ வைகுந்தத்திலிருந்து கீழ்வானம் வடுக்க இரவிலே இறங்கி வரலாகாது. என் பாசுரத்தினால் அதை மறைத்தேன். ஆனாலும் நீ வந்துவிட்டனையோ? உடனே பாசுரத்தில் மிக்குள்ள பிள்ளைகளும் அந்த வரியை சேர்த்தாள். 2வது வரியை கவனிக்க வேண்டும். மேய்வான் பரதன் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். எந்த ஒரு இந்திய பெண்ணும் வீட்டுக்காரனை சாதாரணமாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உடனே மீக்குள்ள உன்னை தவிர மற்றுமுள்ள உன்னை தவிர மற்றுமுள்ள என்பது பொருள். மீக்குள்ள அதன் பொருள்படி 2 பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொள்வதாக. கண்ணன் இறங்கி வந்தான் என்பதை 8ஆம் பாசுரத்திலே ஆண்டாள் மறைக்கிறாள். பொல்லாத பெண்கள். அது மட்டுமா, ஆண்டாளை பார்க்கவே வந்தான் என்பதையும்
மறைக்கிறான். மிக்குள்ள உன்னை தவிர மற்றும் உள்ள இந்த பாசுரத்தை மற்றொரு வெண்கள் பேசுவதாக சொல்கின்றாள். பிள்ளைகளும் பிள்ளைகளும் என்பதன் பொருள் இளம் பெண்களை, ரெண்டு பெண்கள் முதலில், மிக்குள்ள உன்னை தவிர மற்றுள்ள பிள்ளைகளும் என்பது இளம் பெண்களை. அந்த இளம் பெண்கள் குறிப்பிடுகிறாள். இப்படி குறிப்பிடுகிறார் என்றால், கீழ்வானம் வெளுத்ததோ இல்லையோ, ஸ்ரீவைகுந்தம் இறங்கி வந்ததோ இல்லையோ, நாங்கள் எழுந்திருட்டோம், நாங்கள் எழுந்துவிட்டோம். ஆனால் நாங்கள் அரங்கனை, கிருஷ்ணனை தப்பி ஓட விட்டாள் ஆண்டாள். அரங்கனை என்று வர்ணிக்கிறாள். அரங்கனை தரிசிக்கப் போகிறோம். ஆனால் கண்ணன், ஆண்டாள் வரவில்லையா? அதுதான் கண்ணன் என் காதலன் என்றான். ஆண்டாள் ஒருத்தி வந்து விட்டாள். கண்ணன் மகிழ்ந்து கோபியர்களுக்கு அருள் கொடுப்பான். அதனால்தான் இந்த காதல் வெளிப்படா வண்ணம் கீழ்வானம் என்று ஆரம்பித்தார். கீழ்வானம் வெள்ளென்றெருமை ஆரம்பித்தாள். கீழ்வானம் வெள்ளென்றெருமை ஆரம்பித்தாள். வைகுந்தம் ரங்கநாதனுக்கு சொந்தமானது. ரங்கனை சேவிக்க போவதாகவும் பாசுரத்தில் எழுதிவிட்டான். ஆண்டாள் அரங்கனை அடைவது போல் பாசுரம். அதற்கு காதல் பாவத்திலே ஆண்டாள் கிருஷ்ணனையும் தொழுவதாக மறைத்து விட்டாள். பெண்ணென்றால் இப்படியும் பொய்யுரைப்பாளோ, அதனாலோ என்னவோ பகவத் சங்கமத்திலே 700 ஸ்லோகத்தையும் குறுக்கும் முன் பெண்ணொருத்தியை பேதை என்று விட்டான். மண்ணளந்தவன் அல்லவா, அவனுக்கு தெரியும். மண்ணளந்தவனை இரு பெண்கள் பேசிக் கொள்வதாக இங்கே குறிப்பிடுகிறாள். ஆண்டாள் வரவில்லையோ? ஆண்டாளின் கண்ணழகு, கையழகு, காலழகு, இடையழகு, நடையழகு, பொட்டழகு, பூவழகு, சிறுத்த வாழையழகு கேட்பதாகவும் இரு பெண்கள் பேசிக் கொள்வதாகவும் காதலை இதுபோல் திருப்பிவிட்டாள் ஆண்டாள். அதனால் இதற்கு முன் மிக்குள்ள உன்னை தவிர மற்றும் உள்ள என்பது பொருள். அடுத்தது பிள்ளைகளும் இளம் பெண்களை. அதில் ஆண்டாளும் ஒருத்திதானே.
காதலன் இரவு நேரத்திலே வந்தாலும் மற்றவர்களுக்கு பெண் காட்டிக் கொடுக்க மாட்டாள். இங்கே காதல் என்பது உடல் பற்றால் காதல் கொள்வது என்பது ஆகாது. ஆன்மீக தத்துவ விசாரம்தான் இது. ஜீவம் பரத்தை தேடுவது என்பது பொருள். பரம் ஜீவனை தேடுவது என்பது பொருள். போவான் போகின்றாரை நோன்புக்கு போவதாக நற்பலன் என்று கருதி போகின்றவர்களை நோன்பின் பலனை கருதி போகின்றவர்களை போகாதபடி. ஏனென்றால் இவ்வளவு அழகுள்ள ஆண்டாள் வரவில்லையோ என்று கேட்பார். அதனால் இரு பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுந்து நோன்பின் பலனை கருதி போகிறவர்களைப் போல் அப்படி போகின்றவர்களை போகாதபடி செய்வதாக காத்து தடுத்து வைத்து என்பது பொருள். காத்து என்பது தடுப்பது. உடல் காம பற்று நோயிலிருந்து தடுப்பது. உன்னை பொருள் உன்னை கூவுவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் கூப்பிடுவதற்காக யாரோ இரண்டு பெண்கள் பேசுவதாகும். ஒரு பெண் தன் வீட்டிலே படுத்து உறங்குவதாகவும் அந்த பெண்ணை எழுப்புவதாகவும் எழுந்த பின் பலன் கருதி நோன்பிற்கு போகின்றவர்களை போகாதபடி செய்வதாகவும் ஜீவன் தவறான வழிக்கு போவதை தடுத்து நிறுத்துவதாகவும் படுத்திருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பி கூப்பிடுவதாகவும் கூப்பிடுவதற்காக வந்து நின்றோம். இரண்டு பெண்கள் பேசுவதாக பொருள்படும்படி
எழுதியிருக்கிறாள். ஆனால் இதில் உண்மை தத்துவ விசாரம் என்னவெனில், ஜீவமெனும் ஆண்டாள் பரமெனும் கண்ணனை பார்க்க அழைத்துச் செல்வதாக தத்துவ பொருள். ஒவ்வொரு கோபியின் இல்லத்திற்கே வந்து இருப்பதாக பொருள். ஆண்டாள் திருவாசலிலே வந்து நிற்கும் போது அந்த கால் சிலங்கையின் ஒளி கேட்ட பெண்கள் கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பொருள், சந்தோஷமுடைய ஆண்டாளின் சதங்கை ஒளி கேட்டு சந்தோஷமடைந்த மற்றொரு பெண்ணை ஆண்டாளே எழுப்புவதாக பொருள் சொல்கின்றாள். கண்ணனும் ஆண்டாளும் காதலன் காதலி பாவத்தில் ஆன்மீக தத்துவ விசாரணை செய்கிறார்கள். பாசுரத்துப்படி பார்ப்பின் அரங்கனை மனம் முடிப்பதாக பொருள் விளங்குகிறது. ஏன் அரங்கனை மனம் முடிப்பதாக பொருள் விளக்க வேண்டும்? சைன கோலத்திலே இருப்போன் ஸ்ரீ வைகுண்ட வாசிதான். ஆகியனால் பாசுரத்திலே ஜீவன் பரமனை எழுப்புவதாக, பரமம் ஜீவனை அடைவதாகவும், இரண்டும் கீழ்வானத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போவதாக பொருள். இந்த ஆண்டாளின் கால் சதங்கை கேட்ட பெண் உற்சாகம் அடைந்தாள். அந்த பெண்தான் பாவாய். பாவாய் என்பது பெண்ணே. கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய், பெண்ணே. ஓரினத்தில் வந்துவிட்டது. இரண்டு பெண்கள் பேசுவதாக, ஆண்டாள் எழுப்புவதாக. ஆண்டாள் கால் சதங்கை கேட்ட பெண்கள் சந்தோஷமடைந்து எழுந்ததாக பாவாய் என்று ஒரு சொல் இணைத்தார். பெண்ணே. பாவாய் எழுந்திராய். பாடி பறை கொண்டு. பாடி என்பது இந்த பாசுரத்தை சொல்வதாக பொருள். இந்த பாசுரத்திற்கு பறை கொண்டு மாயையை விளக்கக்கூடிய பறை என்னும் தாளத்தின் லயத்தோடு பாடுதல் என்பது பொருள். இந்த பாட்டிற்கு ஆண்டாள் பக்கவாத்தியமும் வைத்துவிட்டாள். பாடி என்பது பாசுரத்தை உரைப்பது என்பது பொருள். பாடி பொருள் பாடி, பொருள் பாசுரம். பறை கொண்டு பறை எனும் பக்கவாத்தியத்தை வைத்துவிட்டாள்.
எழுந்திருக்கும் போது தெய்வீக சிந்தனை செயல் வேண்டும். மாவாய் பிளந்தானை இறைவன் வெகு வேகமாக ஸ்ரீ வைகுந்தத்திலிருந்து ஒளியோடு இறங்கி வந்தான். அதுதான் இந்த பூமி கீழ்வானமானது, வெளுத்தும் போனது. அவனுக்கு பிரியமானது குதிரைகள். அவனுக்கு பிரியமானது என்ன? குதிரைகள். சவாரி செய்பவன். அதனால்தான் என்னவோ பகவத்கீதையிலே ஸ்ரீ வைகுண்டத்தில் படுத்திருந்த பரந்தாமன் சாரதியாக ஆடினான். அதுதான் பார்த்த சாரதி. இங்கே மாவாய் கேசி எனக்கூடிய அரக்கனின் தன்மையுள்ள குதிரையை மாவாய். பொதுவாக இறைவனுக்கு குதிரை வெள்ளோட்டம் பிடிக்கும். மாவாய் என்கிற கேசி என்கிற பெயர் உள்ள ஒரு அரக்க குதிரை கிருஷ்ணனை கொல்ல வந்ததாக ஐதீகம். அதன் வாயை பிளந்து விட்டான் என்பது பொருள். மாவாய் பிளந்தானை. மல்லரை மாட்டி. பீஷ்மர் முதல் துரியோதனன் துச்சாதன் வரை போர்க்களத்திலே சிறந்த மல்லர்கள் என்று சொன்னார்கள். முஷ்டிகளால் தாக்கக்கூடியவர்களும் மல்லர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மல்லரை மாட்டிய. மல்லரை என்பது சண்டை பயிற்சியிலே வெகுவாக பயிற்சி பெற்று எதிரிகளை வெல்பவன் என்பது பொருள். அந்த இருமாப்புக்காரன் கௌரவர்கள் சேனையில் இருந்த அனைத்து யுத்த பயில்வான்களை மாட்டிய அழிய செய்தவன் என்பது பொருள். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டி. தேவாதி தேவனை அனைத்து தேவர்களுக்கும் தலைவன். தேவாதி தேவனை சென்று நாம் ஆண்டவனை தனியாக இப்பொழுது பிரித்து விட்டாள். ரங்கனோ கண்ணனோ நீ அரங்கம் சென்று துயில் கொள். பெண்ணினமான நாம் தேவாதி தேவனை சென்று நாம் பெண்ணினத்தையே சேர்த்து விட்டாள். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தல். உடலில் உள்ள பஞ்சபூதங்களையும் ஒன்று சேர்த்து, அறிவு மனம் புத்தியை ஒன்று சேர்த்து, உயிரை இறைவன்பால் வைப்பது சேவித்தல் என்பது பொருள். ஆராய்ந்து
ஆராய்ந்து இறைவன் கருணையால் இறங்கி செய்வான், நம் குறைகளை ஆராய்ந்து பார்த்து அருள் புரிவான். ஆவாவென்றாய்ந்தருளேலோ ரம்பாவாய். ஆவாவென்றாராய்ந்தருளோ ரம்பாவாய். ஆவாவென்றாராய்ந்தருளோ ரம்பாவாய் என்று முடித்தார். மொத்தத்தில் இந்த பாசுரத்தில் 7 நாள் வரையில் எழுந்திருக்கவில்லை. ஜீவன் எழுந்திருக்க மறுத்தது. ஆணோ பெண்ணோ 8வது நாள் எழுந்தால் பரமனின் சுகம் கிடைக்கும் என்பது பொருள். ஒரு பெண்ணுக்கு தான் ஞானம் தெரிகிறது. அசத்திவிட்டால் ஆண்டாள். பகவத்கீதையில் 700 ஸ்லோகத்திலும் பெண்ணை பேதமை என்றான். அதற்குதான் இந்த 8வது பாசுரத்திலே பதிலடி கொடுத்தான். கண்ணனோ மன்னனோ அரங்கநாதனோ யார் இருந்தால் என்ன, மனிதனை நோக்கிதான் வர வேண்டும். பெண்ணினமே பக்தியில் சிறந்தது என்று உரைத்து விட்டாள். அந்த உரைப்பை கேட்கவே வைகுந்தன் ஸ்ரீரங்கனாகி ஆண்டாளுக்காக அலைந்தான். பக்தியிலே பெண்கள் சிறந்தவர்கள். 8வது நாள் பாசுரத்திலிருந்து காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டாள். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய் என்று அவ்வரிதனையும் முடித்தாள். இதற்கு மேல் பக்தர்கள் எழுந்து கொள்வதும் எழுந்து கொள்ளாததும் அவர் விருப்பம். பக்தனிடத்திலே ஆன்மீக சக்தியை ஆண்டாள் கொடுத்து விட்டாள். தூங்கிக் கொண்டிருக்கிறோம், மலம் கழுக்கும் சுரணை வருகிறது. தூக்கத்தை விட்டு என்ன செய்கிறோம்? அந்த கழிச்சலுக்கு ஓடுகிறோம். 8வது பாசுரத்தில் அவ்வளவு எளிமையாக புகுத்து விட்டாள். பஞ்சபூதங்களை உன் வசத்தில் வைத்துக்கொள், உலக இன்பங்களை அனுபவித்துக் கொள். 8ஆம் நாள் எழும்போது ஜீவன் பரமனோடு சேரும் என்பது பொருள். நாம் செய்த குற்றங்களை ஆராய்ந்து அருள் தந்து நம் ஜீவன்களை எழுப்புவான் என்பது பொருள். இது ஒரு பெண் தான் சொன்னான். ஆகவே பெண்கள் அதிகாலை 4:30க்கு மேல் 5க்குள் எழுதுவது நல்லது. மறைமுகமாக சொன்னாள். மாமியார் சொன்னால் ஒத்துக்கொள்வாரா? கழுத்து சுருக்கிக் கொள்ளும். ஆகவே எழுப்புவதாக இந்த பாசுரம் முற்றும். மீண்டும் 9வது பாசுரத்துக்கு போவோம். எப்படி தட்டு கைய 8ஆம் நாள் எழுமின் கர்ப்பப்பையில் சிறு குறைகள் ஏற்படும். எவ்வித குறை என்றால் சில நேரத்திலே கர்ப்பப்பைகள் 2ஆக பிரிவதுண்டு. கர்ப்பப்பைக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மனிதனின் கண்களுக்கு புலப்படாது. கர்ப்பப்பை 2ஆக பிரியும் நேரம் கரு உண்டானால் அந்த கரு சிதைக்கப்படும். குறை மாதமாக பிரசவமாகும். மார்கழி 8ஆம் நாள் எழுந்திருப்பின் இந்த குறை நீங்கும். உதரமான பிண்டம் மகவாக வெளிவரும். 8ஆம் நாள் குறையிருப்பின் மகுவே குழந்தை அரை பண்டமாக வெளிவரும். இது திருமணத்துக்கு முன்னே சரி செய்யலாம் என்பதை இந்த பாசுரம் இலகுவாக சொல்கிறது.